வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு டான் சீரிஸ்ல எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம பார்க்கல அப்படின்னா சேனல் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. இந்த சீரிஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் சீரிஸ் எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் பார்க்குறேன். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் பேய்கிட்டையும் ஏலியன்ஸ் கிட்டையும் மாட்டிப்பாங்க. அங்கிருந்து தப்பிச்சு இவங்க ரோட்ல வந்து விழுந்து கிடப்பாங்க. அங்கிருந்து அந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அம்மா வந்து சொல்றா, நீ என்ன சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணனாலும் நான் தான் கெண்டா கூகுறா. உடனே ரோட்ல விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டு அவளுக்கு மண்டையெல்லாம் குழம்புது. அவளுக்கு வந்து சைக்கிக் பவர்லாம் இருக்கனால அவ தான் அவனோட பாடியில இருக்கிற பேய் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அவ அங்க கதற அந்த பாட்டியம்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வராங்க. கொஞ்ச நேரம் போடாங்கிட்டு அப்படின்னு அவளோட சைக்கிக் பவர் வச்சு அவனை தள்ளி விட்டுறா. பாட்டியம்மா அவன் உடம்புக்குள்ள அடங்கி போயிட்டாங்க. அவன் வந்து செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான். அவ சொல்றா, இப்போல இருந்து நமக்குள்ள ஒரு ரூல்ஸ் போட்டுக்கலாம், பேரை வந்து எக்காரணத்தை கொண்டு நீ சொல்லவே கூடாது அப்படின்னு. அங்கிருந்து கிளம்பி அவன் ஊருக்குள்ள நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மாமா வந்து சொல்றா, அவனுக்கு ஏலியன்ஸ் யூஎஃப்ஓ எல்லாம் பிடிக்குது, அதனால உன்னை இப்போல இருந்து ஒக்கருன் அப்படின்னு கூப்பிட போறேன். என்னது ஒக்கருனா அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா, இதுதான் மேல உன் பேரு, பழைய பேரை யூஸ் பண்ண அப்படின்னா அவனை கொன்றுவேன். அவன் சொல்றான், ஆனா அதுதான் என்னோட பேரு, சரி விடு, எனக்கு வேற சாய்ஸ் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழி ஃபுல்லா அவ வந்து அவனை கலாய்ச்சிக்கிட்டே வரான், ஒக்கரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நடந்து வந்துகிட்டே இருக்க நேரத்தில் அங்க வந்து விடிஞ்சிருச்சு. அதனால இப்போ அந்த டர்போ கிராணி வந்து வெளியே வர மாட்டா அப்படிதானே அப்படின்னு மொமோ கேட்கறான். ரெண்டி சொல்ற அப்படின்னு ஒக்கரன் கேட்கறான். ஆமா ஆமா, பேயெல்லாம் நைட்டு தானே வருவாங்க, நான் கரெக்டா தானே சொல்றேன், இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு அவன் கேட்கறா. அவனோட அவுட்ஃபிட் வந்து பேயோட ரொம்ப பயங்கரமா இருக்குடா அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ சொல்றா, பாட்டிக்கு பசங்களை கண்டாலே பிடிக்காது, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து பாட்டி கிட்டத்தட்ட கொல்ல போயிட்டா, அதை இங்க வந்து சொல்றேன் அப்படின்னு அவன் ஷாக்காகிறான். அவங்க வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள அவன் கால் எடுத்து வைக்கிறான். பார்த்தோம் அப்படின்னு அவன் உடம்பு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அவனே போய் தீ குளிச்ச மாதிரி ஆயிட்டான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சுத்தி முத்தி பார்த்து பக்கத்துல காவா இருக்கிறத பார்த்துட்டா அவ வந்து அவளோட சைக்கிள் பவர் யூஸ் பண்ணி வேமா அவனை அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறா. அதான் அவன் வெளியில வந்து அந்த ஆர்ச்சோட பில்லரை பாக்குறா. அதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க பாட்டி வந்து இந்த இடத்துக்குள்ள பேய் வரக்கூடாது அப்படின்னு மந்திரிச்சு விட்டுருப்பாங்க. அவ சொல்றா, இந்த இடத்துக்கு எங்க பாட்டி ஒரு பேய் ஓட்டுற மந்திரம் போட்டிருக்காங்க, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அடி பாவி, கொஞ்ச நேரத்துல நான் செத்துருப்பேன் அடி அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ வந்து அந்த ஸ்டிக்கரை பில்லர்ல இருந்து கிழிச்சிட்டா, இப்போ நீ உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே சொல்றா. நீ மறுபடியும் தீ குளிச்சு அப்படின்னா அவனை நான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறேன், கவலைப்படாத. அவனும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு உள்ள வர ட்ரை பண்றான். பயந்து சைடு வாக்கில் நடந்து வரான். கடைசியில் உள்ள வந்துட்டான். இப்போ எப்படி இருக்கு அவன் பாடிக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையா, என்னடா அவன் தலை எப்படி இருக்கு அப்படின்னு அவ கேட்கறா. அங்க பாட்டியோட மண்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு அவனை கலைச்சிக்கிட்டே இருக்கா. நீ வீட்டுக்குள்ள வந்து பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா அவன் பாட்டி வந்து வீட்டுல இல்ல. சரிவா, இப்போதைக்கு நம்ம ஏறும்னு கூப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மேல போயிடுறாங்க. டே, இப்போ நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன், ஒரு நிமிஷம் கதவு போட்டிட்டு வெளியே நில்லு அப்படின்னு சொல்றான். அவனும் கதவு போட்டிட்டு வெளியே போறான். அப்போ வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது அங்கிட்டு இருந்து. என்னாச்சுன்னா அவளை விட்டு தள்ளி போனோடனே அந்த கேர்ஸ் வந்து மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அந்த பாட்டி வெளியே வர ஆரம்பிக்கிறா. டே இருடா, ட்ரெஸ் மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுறா. அவன் வந்து செவத்தில் போய் முட்டிட்டான். அவள் ட்ரெஸ் மாத்திர வரைக்கும் அவள் கையை வச்சு அவன் மேல அந்த சைக்கிள் போகிற ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கா. அவன் வந்து அங்கிட்டு பின்னாடி திரும்பி நின்று நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். டேய் இங்க வாடா, சரி இது இப்போதைக்கு போட்டுக்கோ, இது வந்து லேடிஸ் வேறு தான், ஆனால் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவன் கேட்குறான், அவன்கிட்ட உனக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல பனானா இல்லையா அப்படின்னு கேட்குறா. என்னது, என்னடி சொல்ற அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு கத்துறான். சரி நீ வந்து இப்போ காட்டு, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த டர்போ பாட்டி வந்து உன்னை கர்ஸ் பண்ணிட்டால, அவனோட பனானா அவனை எடுத்துட்டேன் அப்படின்னு அவன் சொன்னா நேத்து, அதனால நான் பார்க்கணும். அவன் வெளியில வந்து அவனோட பேண்ட் திறந்து பார்க்குறான். ஐயோ போயிடுச்சுடா அப்படின்னு கத்துறான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். என்னது போயிடுச்சா, எங்க நான் பார்க்கணும், காமி அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் காமிக்க முடியாது, பைத்தியமாடி நீ, நான் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு அவ கேட்குறா. அது இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை, ஆனால் என்னால் காமிக்க முடியாது போடி அப்படின்னு சொல்றான். சரி இப்போ இதை பற்றி என்னடி பண்ண போறோம், எனக்கு அங்கே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு கேட்குறான். உமோ கேட்குறா, என்னடா நீ என்னைய வந்து வில்லன் மாதிரி பார்க்குற, இதுக்கு அவன் சொல்றான், நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். அது நான் காரணமா, நான் வந்து உன் கதையில் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்டாகவே இல்லடா அப்படின்னு அவ சொல்றா. நீ தாண்டா வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவ சொல்றா. அவ வந்து இப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு சொல்றான், நான் என்னோட சான்ஸை மிஸ் பண்ண விரும்பல, அதனால தான் உன்ட்ட வந்து பேசினேன், என்னோட லைஃப்ல ஃப்ரெண்டே இருந்தது கிடையாது, அதனால நீ அந்த ரூமை விட்டு போனப்போ உன்னை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது நம்ம ரெண்டு பேரோட லைஃப்பும் வேற மாதிரி, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது, மன்னிச்சிரு, உன்னை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இழுத்து விட்டேன், இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நீ என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அம்மா சொல்கிறா, இதாண்டா உங்ககிட்ட பிரச்சனையே, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கிறாம நீ வாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன், இதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் தள்ளி விட்டுற, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வழக்கம் போல் நார்மலாகவே பேசலாம், இதெல்லாம் பேசுடா, ஏன் அமைதியாக இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறா. அவன் கொஞ்சம் நேரம் சைலண்டாக நின்றுட்டு நீ ரொம்ப அசிங்கமாக இருக்கு அப்படின்னு அவளை கலாய்ச்சிடுறான். உடனே கோவம் சுரு நேரிடுச்சு. டே பைத்தியக்காரன் என்ன சொன்னப்ப அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெல் அடிக்குது. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேலை அவங்க பாட்டி திரும்பி வந்துட்டாங்களோ அப்படின்னு அவன் கேட்கறான். கொஞ்ச நேரம் அமைதியாரு, இந்த மாதிரி பெல்ல நாங்கள் வீட்டில் கேட்டதே இல்லை, எங்க பாட்டி வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு 2 டோர் பெல் இருக்கு அப்படின்னு, ஒரு டோர் பெல் வந்து ஹியூமன்ஸுக்கு, அப்புறம் இன்னொரு டோர் பெல் வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்றா. ஓச்சுடா, இப்போதான் எனக்கு புரிய வருது, நான் அந்த பில்லர்ல இருந்து ஸ்டிக்கரை கலட்டினேன்ல, அதனால தான் வேற ஏதோ ஈவில் ஸ்பிரிட் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாரு கதவு முன்னாடி பெருசா யாரும் நிற்கிறாங்க, இப்போ நம்ம என்னடி பண்ண போறோம் அப்படின்னு அவன் கேட்கறான். கொஞ்ச நேரம் இருடா, நான் அதை வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஒட்டி வச்சிடுறேன், ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னா நீ எரிஞ்ச மாதிரி அதுவும் எரிஞ்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பின்வழியா வெளியில போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அடி பாவி, நீ என்ன எரிக்க பாக்குறியா அப்படின்னு அவன் கேட்கறான். நான் அதை வெளியில மாட்டுறதுக்குள்ள நீ வந்து நம்ம காம்பவுண்ட் விட்டு வெளியில போயிரு அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் வெளியில வந்து சைலண்ட் ஆட்டி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல, எங்கடா போச்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடியே மோமோ அங்க பாரு அப்படின்னு தூரத்துல உன காட்டுறான். மேல பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கலர்ல ஒரே மேகமூட்டமா இருக்குது. திடீர்னு ஒரு செகண்ட்ல அந்த இடம் ஃபுல்லாவே அடைக்கப்பட்டுருச்சு. அவங்க வீட்டை சுத்தி இப்போ ஒரு பெரிய காம்பவுண்ட்
காம்பவுண்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பின்னாடி வெளியே ஓடிடலாம்டா, ஓடு ஓடு அப்படின்னு சொல்றா. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி சவர் வந்து அவங்கள உள்ள லாக் பண்ணிருச்சு. இருடா என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரேன் அப்படின்னு அவ கிளம்புறா. அடியே இருடி, அதெல்லாம் நீ இப்போ போய் மாட்ட முடியாது, இந்த பில்லரோட சேர்ந்து அந்த சவரும் இப்போ ஒன்னாயிருச்சு, நம்மளால இப்போ இந்த இடத்த விட்டு வெளியிலே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ என்னடா பண்றது அப்படின்னு 2 பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த ஸ்டிக்கர்ல ஏதோ பெயிண்ட் மாதிரி ஒட்டி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா அவனோட மூக்குல இருந்து ரத்தம் ஒலிக்கிட்டு இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா அவனும் இதே மாதிரி ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் மூக்குலயும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. இடம் ஃபுல்லாவே இப்போ கருப்பு கலர்ல பனி மூட்டம் சூழ்ந்துருச்சு. ஒருவேளை இதனாலதான் நமக்கு ரத்தம்லாம் வருது போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. டக்குன்னு திரும்பி வானத்தை பார்க்குறா. அங்க பார்த்தோம் அப்படின்னா காந்தாரா படத்துல வர மாதிரி ஒரு பெரிய பேய் வந்து தலையில நின்றுட்டு இருக்கு. அந்த பேய் சொல்லுது, ஒரு வழியா அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க 2 பேரும் ரொம்ப ஈவிலான ஆளுங்க, உங்க ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் அடிக்குது. அவங்க 2 பேரையும் வேகமா பஞ்ச் பண்ண வருது. 2 பேரும் அதுகிட்ட இருந்து விலகி போறாங்க. அது வந்து செவத்தை குத்திருச்சு. செத்தோண்டா நம்ம இப்ப அப்படின்னு 2 பேரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அது ஒரே அடி அடிச்சு அவங்க 2 பேரும் இப்ப ஜன்னல போய் மோதிட்டாங்க. அந்த சுமோ சைஸ்ல இருக்கிற பேய் வந்து சொல்லுது, உன்னோட பனானா இருக்குன்னு குடுறா அப்படின்னு அவங்க 2 பேரும் வேகமா அடிக்க வருது. இந்த பேய்க்கு இப்ப என்னவா இன்னொன்னு இருக்காங்க அப்படின்னு அவ கேக்குறா. அது பேயெல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு ஏலியனு, இது வந்து ஒரு ஃபிளாட்வுட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றான். இந்த முதல்ல அமெரிக்கால இருக்கிற ஒரு ஃபிளாட்வுட் அப்படின்ற இடத்துல தான் பாத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான்ல யமனாசி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல பாத்திருக்காங்க. எல்லாருமே 3 மீட்டர் ஹைட்ல இருக்கிற ஒரு ஏலியன்ஸ் தான். அடே அந்த டோர்பெல் அடிச்சது யாரா, இவே இல்லையா அப்படின்னு அவ கேக்குறா. அவன் சொல்றான், இதை பத்தி நிறைய ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்றவங்களுக்கு யூஎஃப்ஓலாம் கண்ணுக்கு தெரியுமா, அவன் சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா கோஸ்ட்டுக்கும் ஏலியன்ஸுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். நேத்து வந்து ஏலியனோட ஃப்ரெண்டாடாவே அப்படின்னு அவ கேக்குறா. அது வந்து வாயில பாய்சன் கக்கிக்கிட்டே இருக்கு, அதை பத்தி நம்ம எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிருவோம். ஆனா என்னோட சைக்கிக் பவர் வச்சு இப்போ உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால என் பவர் யூஸ் பண்ணி இப்போ அதை அட்டாக் பண்ண முடியல என்னால. பார்த்தோம் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்க டர்போ பார்ட்டி பேய் வந்து பாதி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பேர் இப்போ சேஃபா போயிடலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து 2 பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. அப்பதான் ஓக்ரான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். நான் வந்து இப்போ சண்டை போட போறேன், என்னோட பவர் வந்து ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். எனக்கு ஏலியன் பார்த்தாலாம் பயம் இல்லை, என்னோட பிசிக்கல் பவர் மட்டும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, மைண்ட் மட்டும் இப்போ நார்மலா ஹியூமன் மாதிரி இருக்கட்டும். என்னடா நீ இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண இன்னும் கத்துக்கலையாடா அப்படின்னு அவ கேட்குறா. இருடா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்றா. அந்த நேரத்தில் அந்த ஏலியன் வந்து அவனை மிதிச்சு அட்டாக் பண்ணிருது. அந்த போய்க்குள்ள இருந்து இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு அவன் வெளியில் வரான். நினைச்ச மாதிரி இப்போ அவனுக்கு அந்த டர்போ பார்ட்டியோட பிசிக்கல் பவர் வந்துருச்சு. ஆனா மைண்ட் அளவில் அவன் இன்னும் ஹியூமனா தான் இருக்கான். அவனோட பேச்சு தோரணை இப்போ மாறிடுச்சு. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்குறா. பைத்தியக்காரத்தனமா எதனா பேசாதா அப்படின்னு சொல்றான். அந்த ஏலியன் வந்து அவனை ஒரே ஒரு கிளாப் அடிச்சு நசுக்கிறது. அவனை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஏலியனோட கையை வந்து அவன் வெட்டிடுறான். டர்போ கிழவிக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான். 2 பேரும் இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. சண்டை பயங்கரமா ஆரம்பிக்க போகுது. அதுதான் நடக்கல. அங்க வந்து அவன் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடறான். பேய் அவனை அடிச்சு போட்டு எத்திடுது. ஒரு ஹியூமன் ஃபார்மை மாறிட்டு அவன் வந்து பறந்து போய் விழுந்துடுறான். அந்த பாட்டியோட பவரை என் பாடியால ஹேண்டில் பண்ண முடியல, உடம்பு ஃபுல்லாவே இப்போ வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பேயோட கையை மட்டும் தான் நல்லா வெட்ட முடிஞ்சது, எப்படி இதை கொல்ல போறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்பதான் மொமோவுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இது வந்து இப்போ ஒரு சுமோ ஏலியன் தானே, அந்த கேம் படி இந்த பேயை வந்து தரையத்தோட வச்சோம் அப்படின்னா அவன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேரும் இப்போ பிளான் பண்றாங்க, நீ போய் அதோட காலுக்கு எய்ம் பண்றான், நான் வந்து என்னோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அதை வந்து கீழே விட வைக்கிறேன். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் அது கிட்ட போனோம் அப்படின்னு 2 பேரும் இப்போ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலியன் வந்து இவனோட வாழைப்பழத்தை குடுறா அப்படின்னு ஒரு பெரிய காலை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. உக்ரான் வந்து இப்போ ஓடி போய் அந்த ஏலியனோட காலை டக்குன்னு அட்டாக் பண்ணிடுறான். அந்த நேரத்தில் மொமோ வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அந்த ஏலியனை கீழே விட வச்சிடறாங்க. அதோட கை வந்து தரையில போட்டதும் அதோட கை வந்து இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. பிளான் பண்ணது கரெக்ட் தான்டா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அந்த ஏலியன் வந்து தரையில கால் ஊண்டி ஸ்டெடியா நின்றுது. மொமோ பிடிச்சி அந்த செவத்தை நோக்கி தூக்கி போடுறது. மொமோ வந்து இப்போ செவத்தில் இடிச்சு அடிபட்டுறா. செவத்தோட வச்சு நச்சுக்கிட்டே பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு அந்த ஏலியன். அவளுக்கு அடிபட்டனால இப்போ இவன் வந்து டர்போ பார்ட்டியா மாறிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்கிருந்து மொமோ வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறா. சுமோ ஏலியனுக்கு வந்து இப்போ சவால் விடுறா. கர்ஸை மறுபடியும் ஆக்டிவேட் பண்றீ, இப்போ நான் பாத்துக்கிறேன். ஆனா அவன் சொல்லிடுறா, நீ சும்மாறா, நானே இதை பாத்துக்கிறேன், நீ உட்காந்து வேடிக்கை பாரு அப்படின்னு. அந்த நேரத்தில் அந்த ஏலியன் வந்து அவளை செவத்தோட செவரா வச்சு பஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. ஓக்கரன் வந்து இப்போ கதறிட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா நீ செத்துருவடி, என்ன பண்ணடி அப்படின்னு அங்கிருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் அவன் வந்து ஒரு பிளான் போடுறா. இப்போதைக்கு இந்த ஆளும் போதும், நான் வந்து இவ்வளோ ஆழத்தில் செவத்துக்குள்ள புதஞ்சிருக்கேன் அப்படின்னா அவன் வந்து காம்பவுண்ட் விட்டு இப்போ வெளியில வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓக்கரனை வந்து அவரோட சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி அவரோட பக்கமா இழுத்துடுறா. 2 பேரும் அந்த குழிக்குள்ள இருக்காங்க. அந்த நேரத்தில் அவரோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஆர்ச்ல வந்து அதை ஒட்டிடுறா. அந்த ஸ்டிக்கர் அந்த ஆர்ச்ல பட்ட உடனே அந்த ஏலியன் பேய் வந்து இப்போ எரிய ஆரம்பிச்சிருது பாடி ஃபுல்லா. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஏலியன் பேயை வந்து இவங்க பிளான் பண்ணி துரத்திட்டாங்க. என் கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, செவர் இல்லை, பேய் இல்லை. அவங்களோட வீடு வந்து இப்போ பழையபடி நார்மல் ஆயிருச்சு. பூஸ்டோண்டா சாமி அப்படின்னு அவ சொல்றா. வந்துடுறா, இங்க பாரு அந்த பேய் போயிருச்சு அப்படின்னு சொல்றா. என்னடா அவன் ஹேர் ஸ்டைல மாத்திட்டே அப்படின்னு அவன் கேட்கறா. இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே, நார்மலா தானே இருக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அவனோட ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ மாறிடுச்சு. ஆனா இருந்தாலும் அந்த பாட்டி ஹேர் ஸ்டைல் வந்து உனக்கு ரொம்ப சூட் ஆச்சு அப்படின்னு சொல்றா. சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல இரு, எனக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறா. அடி என்னடி ஆச்சு உனக்கு, எந்திரி அப்படின்னு அவன் சொல்றான். அந்த நேரத்தில் அவன் மயங்கிட்டனால அவளோட பவர் எல்லாம் இப்போ அவன் மேல ஒர்க் பண்ணல. மறுபடியும் அவன் டர்போ கிரேனியா உருமாறிட்டு வரான். இந்த செகண்ட்ல அவன் வந்து ஃபுல்லாவே டர்போ கிரேனியா உருமாறிட்டான். இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.